ஜிபி ரேட்டிங்லேருந்து போர்ஷன் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஜிபி ரேட்டிங் வந்து 2016ல் முடித்தேன். 2016 முடிச்சதுக்கப்புறம் ஓஎஸ்எல்ல டக்ல ஜாயின் பண்ணேன். ஆஸ் எ கேடட்டாக தான் ஜாயின் பண்ணேன். டெக் கேடட்டாக வந்து ஜாயின் பண்ணி அங்கே இருந்தால் வாட்ச் கீப்பிங் எடுத்தது. லிமிடெட் வாட்ச் கீப்பிங் நான் எடுத்து அதுக்கப்புறம் பெரிய கப்பலுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு 9 மந்த் மும்பையில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா கம்பெனிக்கும் ரிசீம் போட்டு பார்த்தேன். எல்லா கம்பெனி ஏறி இறங்கி பார்த்தாச்சு. நோ, யாருமே வந்து சான்ஸ் தரல. கடைசியில் கிரேட்டிஷன் தான் சான்ஸ் கொடுத்துச்சு. அதுவும் ஆக்சுவலி ஏஜென்ட் மூலமாக தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அஸ் ஏ ஓஎஸ் நான் ஜாயின் பண்ணேன். ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தான் நான் ஓஎஸ்ஆ ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறம் நான் கிரேட்டிஷன்ல வந்து ஸ்டியரிங் டெஸ்ட் பிடிச்சி ஏபிஆ ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. என்னோட 23வது வயசுல வந்து ஏபி ஆயிட்டேன். ஸோ 5 கான்ட்ராக்ட் நான் ஏபிஆ முடிச்சேன். ஏபிஆ முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட 27வது வயசுல நான் போசன் ஆயிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கம்பெனில ஏஜடான அவங்க இருந்தாங்க ஏபி போசன் ஆகிறதுக்கு. ஆனா நம்ம எப்படி வேலை பார்ப்போமோ அதுபடிதான் வந்து நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஹார்ட் ஒர்க் நமக்கு பே ஆஃப் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் போசனா எனக்கு கிடைச்சிச்சு. கம்பெனி வந்து ப்ரமோட் பண்ணாங்க ஆஸ் எ போசன். ஸோ இது என்னோட 3வது கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு கம்பெனியில். அந்த போசனா ப்ரமோஷன் கிடைச்ச கம்பெனியில் நான் இப்போ செயல் பண்ணல. இந்த கம்பெனி இப்போ கிடையாது. ஸோ அதனால நான் எனக்கு வேற கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டியது. இது என்னோட 3வது கான்ட்ராக்ட். எல்லாருக்கும் போசன் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் தான் எடுக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா சிலவங்க வந்து ஓஎஸ்ஆவே நிறைய வருஷமா கான்ட்ராக்ட் போக வேண்டியிருக்கும், பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கம்பெனி ப்ரமோஷனே அதுக்கப்புறம் தான் கம்பெனி வந்து ப்ரமோட்டே பண்ணும் ஏபிஆ. அதுக்கப்புறம் ஏபிஆ வந்து நீங்க 8 கான்ட்ராக்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கம்பெனி வந்து போசனா உங்களை கன்சிடரே பண்ணுவாங்க.